வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டே வரமாட்டேன்னு சொன்னாங்க. சொன்னாலும் கேட்காம இல்லைங்க, நான் இன்றைக்கி ஃபுட் சேலஞ்ச் பண்ணியே தீருவேன், நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு ஷவர்மாவோ கோபியோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க சொன்னேன். ஆனால் நான் கேட்டது 2 ஷவர்மா 2 கோபி அந்த மாதிரி பல்காக சொன்னேங்க அவங்கக்கிட்ட. நீங்கள் கேட்கணும், இதுதான் 2 ஷவர்மா 2 கோபி அதாம்மா பல்காரு. ஆனால் எனக்கு அது பல்க்கு தான், ரொம்பவே பல்காக நான் ஆர்டர் பண்ணிட்டேங்க. ஆனாலும் வீட்டுக்காரரு வேண்டாம், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கோபி ஒரு ஷவர்மா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது, இல்லை இதுக்கு இவ்வளோ சரிப்பட்ட வரமாட்டான்னு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. அவங்க அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். உங்கள் ஊர்லேயே கோபி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களா, எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி தான் கோபி கொடுப்பாங்களா, நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பின்ன யார் யார் கோபியும் ஷவர்மாவும் ஒரே தடவை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் சரி சாப்பிட்டேனான்னு ஆர்வத்தில் சும்மாடக்கு ஐஃபை ஸ்டெடி அப்படின்னு சொல்லி லவ் சிம்பிள் எல்லாம் காட்டி ரெடி ஸ்டெடி கோன்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு ஜூஸை குடிச்சிங்க. ஜூஸை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சாப்பிட. அப்பா ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது சூப்பராக ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டு, தாறுமாறு தக்காளி சோறுன்னே சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டுமே. அப்புறம் தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு சாப்பிட எது அதிகமாக பிடிக்குதோ லாஸ்ட்டுக்கு அதே நமக்கு திகட்டுற மாதிரி ஆயிடுவோம். அளவுக்கு மீறின பாசம், அளவுக்கு மீறின சாப்பாடு எதுவுமே நம்மளால் அளவுக்கு மீறினது முடியாது, நம்மளால் யாராலையும் முடியாதுன்னு அப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிங்க எல்லாருமே ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சுங்க. எப்படி அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குங்க, அந்த பரோட்டாவும் சால்னாவும் சாப்பிட்றது, பின்ன அதை கலக்கி சாப்பிட்றது, அந்த பிரியாணி, ஐயோ இந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றத பார்த்தாலும் எப்படிடா இதெல்லாம் இவங்க எப்படிடா அப்படிங்கிற மாதிரி, எப்படி இவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்கங்கிற மாதிரி எனக்கே என்ன சொல்கிறது, ஒரு சே இந்த மாதிரி சாப்பிட்றாங்களே, நம்ம ஊரில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லையேங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேங்க. நிஜமாங்க எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸே இல்லைங்க. எல்லாம் 8 மணிக்கே கடையை சாத்திட்டு ஓடிடுவாங்கங்க வீட்டு சைடு பார்த்துட்டு. ஆனால் எங்கள் ஊரில் இல்லாததுனால அந்த வெளியிலேயே போய் நம்ம சாப்பிட முடியாததுனால நான் ரொம்ப வீடியோஸ் பார்த்து ஃபீல் பண்ணேங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி அதை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆனால் லாஸ்ட்டில் அது எப்படி ஆச்சுன்னா வாமிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஹஸ்பண்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களும் அந்த ஷவர்மா கோபியும் சாப்பிடல, ஏதாவது மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிடல. லாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்கினது தாங்க மிச்சம். அதுலேயே சும்மா நான் வந்துட்டு சாப்பிடுமா செம்மையாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன், அம்மா வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சாப்பிடுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டேங்க. ஆனால் ஒரு அளவுக்கு தான் என்னால் சாப்பிட முடிஞ்சு. வெறும் ஒரு ஷவர்மா ஒரு கோபியே நம்மளால் சாப்பிட முடியலையே, நம்மளால் எப்படி ஃபுட் சேலஞ்ச் பண்ண முடியும்னு அப்போ தாங்க யோசித்தேன். செம்மையாங்க, நிஜமாக நம்மளால் முடியாதுன்னு அன்றைக்கே நான் டிசைட் பண்ணிட்டேங்க. எப்படியோ ஜூஸ் குடிச்சிட்டேன், ஜூஸ் காலி பண்ணிட்டேன், ஜூஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கோபியும் முடியல, அந்த ஷவர்மாவும் முடியல. அந்த ஷவர்மாலே ரொம்ப கறியும் ரொம்ப மயோனஸ் போட்டிருந்தாங்க, எதுக்குன்னு தெரியல, என்ன ரீசனுன்னு தெரியலங்க. ஆனால் எனக்கு திகட்டிடுச்சு. கோபியும் பிடிக்கும் ஷவர்மாவும் பிடிக்கும், ஆனால் நான் செப்பரேட்டாக தான் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் ஒன்றா எப்போவுமே சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டது ஒன்றா. உங்களுக்கும் கோபி பிடிக்குமா ஷவர்மா பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு இதே மாதிரி திகட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.